என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஜாதகர் வந்து ஆண் ஜாதகர் 24/10/1986 காலை இரவு 7:06 PM. ஓகேங்களா, ஆரணியில பிறந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி. ஓகேங்களா, இப்ப அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குன்னா, புதன் தசை சூரிய புத்தி இப்ப ஆரம்பிச்சிருக்கு. 22/6/2025 இருந்து 28/4/2026. ஓகேங்களா, இது வந்து மேஷ லக்னம், 3 சந்திரன், 6 கேது, 7 சூரியன் சுக்கிரன், 8 சனி புதன், 10 செவ்வாய், 11 குரு, 12 ராகு. டிகிரி வந்து லக்னம் வந்து 29 டிகிரி, சூரியன் 7 டிகிரி, சுக்கிரன் 25, குரு 19, சந்திரன் 22, புதன் 1, சனி 13, செவ்வாய் 15, கேது 26. ஓகேங்களா, இவருக்கு அம்சகட்டம் பாருங்க. தனுசு லக்னம், அம்சத்துல தனுசுல சூரியன், கும்பத்துல ராகு, மீனத்துல குரு, மேஷத்துல சந்திரன், ரிஷபத்துல சுக்கிரன் செவ்வாய், கடகத்துல புதன், சிம்மத்துல கேது, விருச்சிகத்துல சனி. இது அம்சகட்டம். ஓகேங்களா, சரிங்க. இந்த ஜாதகருக்கு வந்து ஏன் அவர் திருமணம் எப்ப ஆச்சு இந்த டேட்டை வந்து அவர் கொடுக்கல. அதனால நம்ம இதுக்கு ஏன் அந்த குழந்தை சம்பந்தமான ஜோதிட விதிகளை மட்டும் நம்ம இதை பேசலாம். ஓகேங்களா, அவங்க மனைவியோட ஜாதகம் நமக்கு தெரியாது. இப்ப இந்த ஜாதகத்துக்கு ஏங்க குழந்தை தடைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பாருங்க, சூரியன் நீச்சமாகிறார், 5ஆம் அதிபதி நீச்சம். அப்போ ஆதிபத்திய ரீதியா 5ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறார். அப்போ அது மைனஸ் பாயிண்ட் தான். ஓகேங்களா, அதனால ஒரு தடை இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. விருச்சிகத்துல உச்சனோட வீடு தான் இருந்தாலும் சனியுடைய பார்வை 5ஆம் வீட்டுக்கு விழுது, செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் விழுது. அதனால 5ஆம் வீடு பலவீனம் அடையுது. ஏற்கனவே 5ஆம் அதிபதி நீச்சம், 5ஆம் வீட்டுக்கு சனி பார்வை, செவ்வாயும் 8ஆம் பார்வை. ஓகேங்களா, அதனால 5ஆம் வீடு பலவீனம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும். ஆனா குரு பார்வை இருக்கு. ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்கிறது அவயோக தசை. இப்ப சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைனாக்கா யோக தசைகள் வந்தா ப்ராப்ளம் இல்லை. நடக்கிறதுக்கு இந்த லக்னத்துக்கு ஆகாத புதன் தசை நடக்குது. சப்போஸ் அவருக்கு இதுக்கு முன்பு திருமணம் நடந்ததா கூட சனி தசை லாஸ்டா குரு புத்தி தான் திருமணம் இருக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை, புதன் புத்தி 8ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் அதிபதியாக 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உச்சனோட வீட்டுல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இந்த புதன் வந்து குழந்தையை கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் எந்த விதத்திலையும் 1, 5, 9 தொடர்பு கொள்ளல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் புதன் புத்திக்கு அப்புறம் கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுவும் புதன் தசை மூலே தான் செயல்படும். அதனால இதுக்கும் வாய்ப்பு கம்மி. அப்புறம் சுக்கரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குழந்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு தொடர்பு இல்லை. அதாவது சுக்கர புத்திக்கு வாய்ப்பு கம்மி. அவயோக தசை இருக்கிறதுனால டிலே ஆகிட்டே வருது. ஓகேங்களா, இதுதான் இந்த தடைகள். 5ஆம் அதிபதி நீச்சம், 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை, செவ்வாய் பார்வை, அவயோக தசைகள், எதிரி தசை நடக்கிறதுனால 8ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து தசை நடக்கிறதுனால அந்த தடைகள், தாமதங்கள், குறைபாடுகள் இருக்கு. சரி, இவருக்கு சான்சஸ் உண்டா, குழந்தை பிறகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு இவரு ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கும்போது, 5ஆம் அதிபதி நீச்சம்னா, ஆனா வீடு கொடுத்தோட நீச்ச பங்கம் அடைகிறாரு. சூரியன் வந்து இங்க நீச்ச பங்கம் அடைகிறாரு. சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால, வீடு கொடுத்தன ஆட்சியா இருக்கிறதுனால முதலில் நீச்சம், முதலில் குழந்தை தாமதம், அப்புறம் நீச்ச பங்கம் பிறகு கிடைக்குது அப்படின்ற அமைப்பு தான் நீச்ச பங்கம். ஓகேங்களா, நீச்ச பங்கம் அடைகிறார் சூரியன். 5ஆம் அதிபதி நீச்ச பங்கம். முதலில் 5ஆம் அதிபதி நீச்சம், ஆதிபத்தியம் செயல்படுத்த தடை இருக்குது. அதுக்கப்புறம் நீச்ச பங்கம் அடைறதுனால 5ஆம் ஆதிபத்தியம் வலுவாவே இருக்குது. குருவுடைய பார்வை வரதுனால சுபத்துவமாவும் இருக்கு. ஓகேங்களா, 5ஆம் அதிபதி நீச்சம், அதுக்கப்புறம் நீச்ச பங்கம், குருவுடைய பார்வை, சுபத்துவமும் கூடியிருக்கு. ஓகேங்களா, அதனால முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம் அமைப்புல பாசிட்டிவ் அமைப்புகள்ல தான் இங்க சூரியன் இருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்தில் பார்க்கிறார். குரு 9ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதல்ல இந்த சனி செவ்வாய் பார்வை செயல்பட்டு பிறகு குருனுடைய பார்வை செயல்படும். ஓகேங்களா, அப்ப 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது, அது ஒரு பாசிட்டிவ் சைன், குருனுடைய பார்வை. அதுக்கப்புறம் பாக்கிய ஸ்தானம், நமக்கு கிடைக்கக்கூடிய சகல மனைவி என்ற பாக்கியம், குழந்தை என்ற பாக்கியம், வீடு என்ற பாக்கியம், எல்லா விதமான பாக்கியங்களும் சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடம் இயல்பா இருக்கு.
ஆனா கொஞ்சம் சனி செவ்வானுடைய 2 பாபர்களுக்கு இடையில இருந்தாலும் 9ஆம் இடம் கொஞ்சம் இயல்பா இருக்கு. அதனால 9ஆம் அதிபதியும் கெடல, 9ஆம் இடமும் இயல்பா இருக்கு அப்படின்ற அமைப்புல பாக்கியஸ்தானம் வந்து வலுவாதான் இருக்கு, ஒரு 60% வலுவா இருக்கு அப்படின்ற அமைப்புல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. குரு வந்து புத்திரகாரகன் குரு வந்து பங்கம் இல்லாத தனித்து 11ஆம் வீட்டுல இருக்கிறார். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடமும் குரு சுக்கிர தொடர்போடு இருக்கிறதுனால குழந்தை அமைப்பு முதல்ல தடைபட்டு பிறகு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அதுதான் நீச்சம் நீச்ச பங்கம். குருவுடைய பார்வை சுபத்துவ அமைப்புல இதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ். சூரியன் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறது, சுபத்துவம் அடைஞ்சிருக்கு, குரு 5ஆம் வீட்டை பாக்குது, 9ஆம் இடம் இயல்பா இருக்கு, 9ஆம் அதிபதி வலுவா இருக்கிறார். இந்த அமைப்புல ராசிக்கு 5ஆம் இடமும் 2 சுபர்கள் தொடர்பு கொண்டாட அமைப்புல முதல்ல தடைகளுக்கான ஃபார்முலா சொன்னேன். இப்போ பாசிட்டிவ்கான ஃபார்முலாவும் இந்த ஜாதகத்துல இருக்கு. ஓகேங்களா. ஆனா நடக்கிறது புதன் தசையாச்சு, அவர் அலோ பண்ணுவாரா? தசாநாதன் தடை பண்ணதான் பார்ப்பார். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார், 6 8 செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆனா புத்திநாதன் அடிப்படையில சூரியன் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார். இப்ப சூரிய புத்தியில 5ஆம் வீட்டு பலன் செயல்படணும். எங்க பாக்குறார்? லக்னத்தை பாக்குறார். அப்ப சூரியன் லக்னத்தை பாக்குறார். இப்ப புதன் தசை சூரிய புத்தி, சூரியன் லக்னத்தை பாக்குறதுனால அவருடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரணும். 5ஆம் வீட்டு பலனும் இயங்கணும். லக்னத்தை பாக்குறதுனால லக்ன பலனும் 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால 5ஆம் வீட்டு பலனும் நடக்கணும். அப்போ 1 5 இந்த செயல்படுது சூரிய புத்தியில. இப்ப சூரிய புத்தியில பாசிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா. 1 5 செயல்படுது. அதுக்கப்புறம் அவருடைய சந்திர புத்தியில 9ஆம் அதிபதி பார்வை வாங்கின சந்திரன் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த குரு 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இப்ப சந்திர புத்திலையும் 9ஆம் அதிபதி பார்வை வாங்கி 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சந்திரன் பாக்கியங்களை ஆக்டிவ் பண்றாரு. அப்போ சந்திர புத்திலையும் பாக்கியங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த செவ்வாய் புத்தியில டல்லுதான். ராகு புத்தி குருனுடைய வீட்டுல இருக்கிறதுனாலையும் குரு 9ஆம் அதிபதி இருக்கிறதுனாலையும் இந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி இது எல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ்ல இருக்கு. தாராளமா குழந்தை பிறகுக்கான பாக்கிய சந்திரன் 9ஆம் இடத்தை தொடர்பு கொடுத்தனால பாக்கியங்களை கொடுக்கலாம். சூரியன் 5ஆம் அதிபதியாகி 1 தொடர்பு கொடுத்தனால 1 5 கனெக்டிவிட்டி வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட குரு அந்த இடத்துலயோ இல்ல சந்திர அந்த இடத்துல, சந்திரன் டிராவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், குரு அந்த இடத்துல இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இத தசாநாதன் வலிமையானவன் அப்படின்ற அமைப்புல தசாநாதன் தடை பண்ணதான் செய்வார். ஓகேங்களா. ஆனா புத்திநாதன் அடிப்படையில அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப 6 8 தசா புத்தி நடக்குது, அப்போ தசாநாதன் தடை பண்ணுவாரு. ஆமா, அதுக்குதான் மருத்துவத்துக்கு போனோம். மருத்துவத்துக்கு போயிட்டு இயல்பா நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ், அந்த பிரெக்னன்சிக்கான ஹார்மோன் லெவலில் கரெக்டா இருக்கா, அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் இயல்பா வந்து மருத்துவ சிகிச்சையை வந்து இயல்பான நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ் ரொம்ப குழந்தையின்மைக்கான சிகிச்சையில இயல்பான மருத்துவத்துக்கான பிரெக்னன்சிக்கான கன்சீவ் ஆகிறதுக்கான நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி மருத்துவ உதவிகளோடு வெற்றி அடையக்கூடிய ஜாதகம். ஏன்னா முயற்சிகள் பலிக்கும். ஏன் முயற்சி பலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி குரு வந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ 3ஆம் இடம் சுபத்துவமா இருக்கனால இவங்க மருத்துவத்தை தேடி ஒரு முயற்சி பண்றாங்க. இந்த 6 8 தசா புத்தியில பிரச்சனைகள் இருக்கு, தடைகள் இருக்கு. இந்த முயற்சிகள் பண்றாங்கன்னா முயற்சிகள் கீர்த்தி அடையும், வெற்றி அடையும். காரணம் 3ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, 11ஆம் இடம் வலுவா இருக்கு. அதனால வந்து இந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால இவங்க மருத்துவ சிகிச்சைக்கு போனாக்கா இந்த புத்திகள் அடிப்படையில சூரிய புத்தி, சந்திர புத்தி, இந்த குரு புத்தி, ராகு புத்தி இதெல்லாம் வந்து அவங்களுக்கான குழந்தை பிறகத்துக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஆனா 6 8 தசாநாதன் இயங்கிறதுனால கண்டிப்பா நம்ம சிகிச்சை தேவைப்படும். அது இயல்பான ஒரு சிகிச்சைகள் தேவைப்படும். மருத்துவ உதவியோட நம்முடைய முயற்சிகள் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் இடமோ 11ஆம் இடமோ வலுவா இருக்கிறதுனால இந்த அமைப்புகளை காட்டுது. ஓகேங்களா. இதுதான் ஜாதகம். சரி, ஓகேங்க. இதை தவிர்த்து வேற என்ன சொல்ல முடியும்? இது வரைக்கும் பேசுறது எல்லாம் ஜோதிட ரீதியா. ஓகேங்களா. இதுக்கப்புறம் சொல்ல முடியும்னா பொதுவாக வந்து ஜோதிடத்துல பரிகாரத்தை சொல்லக்கூடாது. ஆனா இந்த டைம்ல நான் வந்து கொஞ்சம் பரிகாரத்தை எடுத்துட்டு வரேன். விமர்சனம்னாலும் பண்ணுங்க, பரவாயில்ல. பட் பரிகாரம் ஏன் சொல்றேன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஏன்னா ஜோதிட ரீதியா 12 கட்டத்துல
இந்த 9வது கட்டத்துக்கு பேரே வந்து தர்மஸ்தானம், தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றாங்க. 9, 10 சேர்க்கை. அப்போ கர்மம்னா தொழில், தொழில் செய்து அதை தொழில் செய்யறேன்பா, ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதன் மூலியமா ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குறேன், ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குறேன், 50 குடும்பம் பிழைக்குது. அந்த மாதிரியான நம்ம கர்மம் செய்து அதன் மூலியமா செய்யக்கூடிய தர்மங்கள், அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். 9, 10 கணக்கு இருந்தா ஒரு துணிக்கடை வச்சிருக்கேன், ஒரு 100 பேர் அந்த துணிக்கடையில வேலை செய்யறாங்க, அப்ப 100 குடும்பங்கள் பிழைக்குது, மாதம் இருந்தா சம்பளம் தரேன். ஓகேங்களா? இத மாதிரி அப்போ ஒரு தொழில் செய்து அதன் மூலியமா தர்மம் செய்யறேன். தர்மம்னா தான தர்மமும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு வேலை தரது ஒரு தர்மம் தான். ஓகே, ஒருத்தவங்க வேலை, ஏதாவது வேலை இருக்காப்பா வேலை கொடுங்கன்னு கேட்கறாங்க, அவங்களுக்கு வேலை நான் தந்ததுல இருந்து அந்த நாள்ல இருந்து மாதம் பிறந்தா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அவங்க குடும்பம் வந்து வாழ்வாதாரம் பூர்த்தி அடையுது. ஓகேங்களா? இது மாதிரியான தர்மங்கள். ஓகேங்களா? நம்ம பிச்சைக்காரனுங்க பிச்சை போறதுதான் தர்மம் இல்லை. ஓகேங்களா? இதுதான் நம்ம தொழில் செய்து அதன் மூலியமா வரக்கூடிய லாபத்தை பல பேருக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு தர்மம் செய்யறது. இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்ப இந்த 9ஆம் பாவம் வந்து பாக்கிய ஸ்தானத்துல தர்மம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அப்ப நம்ம தர்மம் செய்யணும், தர்மம் செய்தா பாக்கிய ஸ்தானம் வலுவடையும். அதே மாதிரி 5ஆம் பாவத்து பாருங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புண்ணியன்ற வேர்டு இருக்கு. புண்ணியம் செய்யணும், 9ஆம் பாவகம் தர்மம் செய்யணும், நம்ம தொழில் செய்து தர்மம் செய்யுது, இது புண்ணியம் செய்யுது. இந்த 2 வேர்டு இருக்கிறதுனால இப்ப இந்த மாதிரி தடைகள் இருக்குங்க இந்த 5ஆம் பாவத்திலையும் 9ஆம் பாவத்திலையும். இப்ப 7ஆம் பாவகம் மனைவி தான், அப்ப அதுக்கு எதுவும் புண்ணியங்கள் இல்லையா, தர்மங்கள் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு அந்த மாதிரி காரணம் சொல்ல. யாருக்கும் பெண்ணு கிடைக்காதுனால, இப்போ குழந்தை கிடைக்கிறது அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, பை நேச்சுரலா அது வந்து தடைகள் இருக்கு. பட் திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு 20 பொண்ணு பார்ப்போம், இல்ல 100 பொண்ணு பார்ப்போம், இல்ல 100 வரனை பார்ப்போம், ஆண் வரனை பார்ப்போம். நாம தான் வேணான்னு சாய்ஸ்ல விடுறோம். ஆனா குழந்தைக்கு அப்படி நம்ம சாய்ஸ்ல விட, இப்ப குழந்தை வந்து பிறக்கிற மாதிரி இருக்கு, நம்ம தான் வேணாம்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி இல்லை. இது வந்து நேச்சர், குழந்தை பிறப்புன்றது. ஆனா திருமண விஷயங்களை நாம அவாய்ட் பண்றோம். இந்த பையன் செட் ஆகல, இந்த வரன் வேணாம், இந்த மாதிரி 100 வரனை 200 வரனுக்கு மேல நாம தான் ரிஜெக்ட் பண்றோம். அதனால இந்த 7ஆம் பாவத்துக்கு தர்மம் புண்ணியம் எல்லாம் வராது. பட் இது வந்து 5ஆம் பாவகம், இந்த பாக்கியம் குழந்தை பாக்கியம் வந்து மனைவி பாக்கியத்தை விட அது கொஞ்சம் வேற மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால 5ஆம் பாக்கியம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் கொஞ்சம் குறைவுபட்டு இருக்கு. பாக்கியஸ்தானம், பாக்கியங்கள் தர்மங்கள் தர்மஸ்தானம் கொஞ்சம் குறைவுபட்டிருக்கு. அப்படின்னா நாம ஏதாவது சில பேருக்கு தர்மங்கள் செய்யறது மூலியமா, ஒரு சில நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் செய்யறது மூலியமா இந்த 5ஆம் பாவகம் கொஞ்சம் நிவர்த்தி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா நமக்கு ஒரு அந்த 5ஆம் பாவகம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானமும் 5ஆம் பாவமும் இயங்கி நமக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரிங்க, இப்ப யாருங்க தடை பண்றது? புதன் தான் தடை பண்றாரு. இப்ப இந்த புதன் தசையே வரல, குரு தசையே வருது, பிரச்சனையே இல்லை, எப்பயோ குழந்தை பிறந்துட்டு இருக்கோம். இப்ப ஜாதகம் நல்ல 5ஆம் இடம் வலுவா இருந்தாலும் பிளஸ் மைனஸ் கலந்துருந்தாலும் இந்த தசாநாதன் புதன் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து 6, 8 கனெக்ஷன்ல வருது. இப்ப புதன் தான் தடை பண்றாரு. அப்ப புதன் தான் நமக்கு வரக்கூடிய தசாநாதனம் எல்லாத்தையும் தடை பண்றாரு அமைப்புல. புதன் இப்ப என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒவ்வொருத்துக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப புதன் என்றவர் யாருங்க? ஒரு கல்வி. ஓகேங்களா? இப்போ சனியும் தொடர்பு கூடாது. அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவர் ஆக்சுவலா மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவர் படிச்ச கிராமத்துல அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்பயும் அவர் வந்து இயர்லி ஒரு அமௌண்ட்டை வந்து அவருக்கு செலவிடுறாரு. அந்த பசங்களுக்கான படிப்புக்கான நோட்டு புக்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு 4,000 5,000 செலவு பண்றாரு. ஓகேங்களா? அவர் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர் உதவிகள் செய்யறாரு அவரால் முடிந்த அளவுக்கு. அதே மாதிரி வந்து அந்த ஸ்கூலுக்கு அவர் படித்த அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை அவர் செய்து விட்டார். இப்போ சுதந்திர தினம் வந்தது, அவருடைய அம்மா அவங்க வந்து ஸ்டாஃபுங்க வந்து கூப்பிட்டு அந்த குடியரசு தினத்தப்ப அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தொடர்ந்து எங்கிட்ட கால் பண்ணுவாரு, இந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னுவாரு. இது மாதிரியான நம்மள புதன்னா கல்வி, சனி பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ படிக்கிறதுக்கு கல்வி தகுதி இருந்தோம், அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு புதன்னா சிறுவர்கள். ஓகேங்களா? 5ஆம் வகுப்பு கீழே 8ஆம் வகுப்பு கீழே படிக்கக்கூடிய சிறுவர்கள். அந்த மாதிரி சனின்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்தால நம்ம செலக்டிவாக கூட கொடுக்கலாம். இந்த ஒரு கிளாஸ்ல ஒரு 5 ரேங்க் உள்ள இருக்கக்கூடிய ஒரு 20-30 பேர் படிக்கிறாங்களா, இல்லை 10 பேர், ஒரு கிளாஸுக்கு 10 பேர் இல்லை 5 பேர், இல்லை 3 ரேங்க்குள்ள இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட அவங்களுக்கு ஏதோ நம்ம நோட்டு புக்ஸை கொடுக்குறதோ ஏதோ ஒரு கல்வி உதவியை செய்யறது மூலியமா
புதன் வந்து அதுக்கு செய்யற ஒரு பரிகாரமா அமையும். இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும். ஒரு இதை மாதிரி கல்வியை சனி பார்க்கறதுனால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நம்ம கல்வி சார்ந்த உதவிகள் செய்யறதுனால, கல்வி சார்ந்த தர்மங்கள் செய்யறதுனால, அது மூலியமா செய்யக்கூடிய புண்ணியங்களால இந்த 5, 9 இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி தான் நான் இந்த ஜாதகருக்கு நான் சொல்ல விரும்புறேன். இப்போ சில பேர் வந்து 5ஆம் இடம் குலதெய்வம், சூரியன் நீச்சமா இருக்கிறாரு, இந்த 5ஆம் இடம் வந்து நீச்சமா இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு இப்போ பரிகாரன்றது ஜோதிடர் நாங்க சொல்ற குலதெய்வத்துக்கு நீங்க போகக்கூடாது. அது தவறான விஷயம். அவங்கவுங்க தெய்வத்தை அவங்க வழிபட்டுக்கலாம். அது அப்போ அங்க வந்து நேர்த்திக்கடன் நம்ம ஏதாவது நம்ம வேண்டிக்கிறதா இருந்தா வேண்டிக்கலாம். அது அவங்க சாய்ஸ். அது ஜோதிடர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடருக்கும் பரிகாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்க கிரக காரகத்துவ ரீதியா இந்த புதன் வந்து கல்விக்கான கிரகன்றதுனாலையும் சிறுவர்ன்றதுனாலையும் சனி பார்க்கறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் இயல்பான ஒரு ரொம்ப படிக்கிறதுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமான்னு கிரக காரகத்து அடிப்படையில தான் சொல்றேன். இது ஜோதிடர் நம்ம சொல்ற இந்த கோயிலுக்கு தான் போகணும், அந்த கோவிலுக்கு தான் பண்ணணும், இந்த ஸ்கூலுக்கு தான் பண்ணணும். உங்களை சுத்தியே அந்த மாதிரி நிலையில இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க அந்த குறிப்பிட்டத்துக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உங்க சுத்தியே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு நீங்க செலக்டிவா கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்தா வேஸ்ட் தாங்க அப்படின்னா செலக்டிவா கூட கொடுக்கலாம். ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னா ஒரு செலக்டிவா ஒரு 5 பேப்பர் 5 பேர் இல்லை 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கும் விதமா நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம உதவிகள் செய்யலாம். இந்த மாதிரி செய்யறது மூலியமா புதனுக்கான பரிகாரம்லாம் அமையும் அப்படின்றத நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஓகேங்களா? 5ஆம் இடம் குழந்தை சார்ந்ததான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறது, அதன் மூலியமான நேர்த்திகரன்களை செய்யறது, அந்த வேண்டுதலை நாம ஏதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஏதாவது செய்யறேன். ஏன்னா குலதெய்வ கோவில்ல நிறைய அபிஷேகங்கள்லாம் செய்வாங்க, பூஜைகள்லாம் செய்வாங்க. அந்த கோயிலுக்குன்னு சில செலவினங்கள் இருக்கும். அதில் எப்பயாவது இயர்லி ஒன் டைம் நம்மளுடைய பங்களிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணனாக்கா, இப்போ ஏழு போய் விநாயகர் சதுர்த்தி நேற்று முடிஞ்சுது. இப்போ விநாயகர் சதுர்த்தி திருவிழா அங்கங்கே பண்ணோம்னாக்கா அது காசு செலவு இல்லாமல் எல்லாம் அங்கங்கே வசூல் பண்ணி தான் செய்கிறாங்க. நம்மளால முடிஞ்சுது இந்த மாதிரி விஷயங்களை. இப்போ விநாயகர்ன்றது குருவை குறிக்கும். இப்போ யானை வடிவத்தில் விநாயகர் இருக்கிறதுனால அது குருவை குறிக்கும். குருன்றது குழந்தைக்காரன்ற அமைப்புல விநாயகர் சதுர்த்தி செய்யறது கூட விநாயகருக்கு செய்யறது கூட அது கூட குருவுக்கான ஒரு ஆனா குரு இங்க நல்லா இருக்காரு. அதனாலதான் நான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அப்படி எடுத்துட்டு வரல. இங்க புதன்றதுனால நான் கல்விக்கான அப்ப கடவுள் ரீதியா புதனை நீங்க என்னங்க பாப்பீங்க? அப்ப கன்னிராசின்ற அமைப்புல விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு ஏதாவது பூஜைகள் பண்றது, விஷ்ணு கோவிலுக்கு ஏதோ ஒரு டொனேஷன் பண்றது, ஏதோ ஒரு விஷ்ணு கோவில் வந்து இடிச்சிட்டு புதுசா கட்டிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு திருப்பணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான டொனேஷன் உங்களால முடிந்து உங்க சூழ்நிலைக்கு உங்க பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்க குடும்பங்கள்ல ஆலோசனை பண்ணி அந்த மாதிரி புதன் தெய்வமா பாத்தீங்கன்னா விஷ்ணு பெருமாள் கோவில் விஷ்ணு அப்படி எடுத்துக்கலாம். கல்வின்னு பாத்தீங்கன்னா கல்வி 5வது 8வதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸ் பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? இத மாதிரி கல்விக்கு நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் மூலியமாவும் அதன் மூலியமா செய்யக்கூடிய புண்ணியங்கள் மூலியமாவும் நம்ம 5, 9 ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க பாசிபிலிட்டி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் பாசிட்டிவ் தான் இருக்கு. பட் இந்த மாதிரி செயல்களும் செய்யறது மூலியமாவும் இது ஆக்டிவ் ஆகும் அப்படின்ற அமைப்பு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாதகத்துல பரிகார ரீதியா நம்ம சொல்றது. அது உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அந்த சாய்ஸை வந்து உங்களுக்கு எது சூட்டபிள். இப்போ நாம அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றதில்ல, அது உங்க பொருளாதார ரீதியா அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது நீங்களே எனக்கு இது மாதிரி நடந்தாக்கா நான் இதை வந்து செய்யறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பண்ணிக்கலாம். குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இது மாதிரி இதுதான் நான் சஜஷன் பண்ணேன். அவருக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னே இங்க 6ஆம் அதிபதி 8 இருக்கனால மருத்துவத்துக்கு நீங்க மருத்துவத்துக்கும் இயல்பான ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இயல்பான சிகிச்சை தேவை. அது பயனளிக்கும், முயற்சிகள் கை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் சுகத்தமா இருக்கு, 5ஆம் இடம் புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் தர்மஸ்தானம் என்ற அமைப்புல இந்த வேலையும் சேர்த்து பாருங்க. வேண்டிங்க வேண்டுதல் கூட நிறைவேறும். நம்ம எனக்கு இது நிறைவேறினா நான் இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி வேண்டுதலும் பண்ணலாம். ஓகேங்களா? அது 5ஆம் அதிபதி நீச்சபங்கம் அடைகிறதுக்கு சுபத்துவம் அடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகத்துல பாசிட்டிவா தான் இருக்கு. அவங்க மனைவி ஜாதகம் தெரியல, பட் இந்த ஜாதகத்துக்கு இவ்வளவுதான் என்னால சொல்ல தெரிஞ்ச பலன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது சம்பந்தமான வீடியோ போறதுக்கு எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை ஆதரவு தாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.